ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக சாதாரணமான மனிதர்களை தேவ ஆவியானவர் மிக வல்லமையாக பயன்படுத்துவார். நபர் முக்கியமல்ல, கீழ்ப்படிதல் தான் முக்கியமானது. இன்றும் கூட ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேதாகம எழுத்தாளர்கள் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக பல்வேறு மனிதர்களை கர்த்தர் இயக்கி வேதாகமத்தில் உள்ள அத்தனை புத்தகங்களையும் எழுதி வந்திருக்கிறார். புதிய ஏற்பாடு சற்று வித்தியாசமானது. விசுவாசத்தை மையமாக வைத்து புதிய ஏற்பாடை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தை எப்படி அதை மக்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எழுத்தாளர்கள் மூலமாக மிக நேர்த்தியாக கொண்டு வந்தார். இதற்கு முன்பு நாம் மத்தேயு என்ற லேவியை குறித்து பார்த்தோம். அதை தொடர்ந்து மார்க்கு என்ற அந்த யூதனை குறித்து, மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதின மார்க் என்பவரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நபர், அவர் தான் லூக்கா. இந்த லூக்கா ஒரு சாதாரண மனிதன். அந்த நாட்களிலே அவர் ஒரு வைத்தியனாக, நோயாளிகளை கையாளுகிற ஒரு வைத்தியராக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். இவர் அந்தியோகியா சபையிலே பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே பவுலோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே தன்னை இணைத்து கொண்டார். ஊழிய அழைப்பு என்பது ஆண்டவர் நம்மை வந்து பேர் சொல்லி அழைக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். தேவை இருக்கும்போது அந்த தேவையோடு நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு நாம் அந்த தேவையில் இணையும் போது தேவன் நம்மை மிக வல்லமையாக பயன்படுத்துகிறார். பாருங்க, இந்த 4 சுவிசேஷங்களில் லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் மிக மிக முக்கியமானது. அதில் இருக்கிற செய்திகள் மிக ஒரு தரமான, இன்னும் சொல்ல போனால் அதனுடைய தரவுகள் எல்லாம் மிக நேர்த்தியாக விசாரித்து அது கொண்டு வரப்பட்டது. அதை குறித்து அவர் எழுதும்போது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அதற்கு ஒரு முகவுரையை எழுதி அவர் எழுதுகிறார். நான் ஏன் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறேன் என்பதற்கு ஒரு முகவுரை. மகா கனம் பொருந்திய தியாப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களில் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இங்கே இந்த லூக்கா தியாபேலு என்கிற ஒரு அரசு அலுவலர், கனம் பொருந்திய, மகா கனம் பொருந்திய ஒரு அரசு அலுவலர், ஒரு கவர்னர் நிலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு அவர் விசுவாசத்திற்குள்ளே வந்த பிறகு, அவர் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளே வந்த பிறகு அந்த விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்காக நானும் இதை மிக என்னால் இயன்ற அளவு அதை நான் விசாரித்து அதை உறுதிப்படுத்தின பிறகு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா ஒரு இலைமறை காய் போல தான் லூக்கா பவுலோடு அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்கும்போது அவரை பற்றி வெளியில் எங்கே ரொம்பவும் தெரியாது. 3 இடங்களில் லூக்காவை பற்றி வருகிறது. அதில் பிரதானமானது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பிரியமான வைத்தியனாகிய லூக்கான்னு சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்து பவுல் அதை வெளிப்படுத்துகிறார். லூக்கா பற்றி வேறு எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு இந்த 4ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு பிலமோனில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அதை தவிர வேறு எங்கேயும் அவரை பற்றி அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை அவருடைய அர்ப்பணிப்பு, தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்ததுனாலே அவர் மிக வல்லமையாக அநேகருக்கு பயன்படும்படியாக கர்த்தர் அவரை மாற்றினார். இந்த 4 சுவிசேஷங்களில் இந்த சுவிசேஷம் கிபி 58 60க்குள்ளாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பவுல் தன்னுடைய முதல் நிருபத்தை எழுதும்போது கலாத்திய நிருபத்துக்கு எழுதுகிறார், கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். அது கிபி 49 எழுதுகிறார்.
என்றால் பவுலோடு கூட 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த லூக்கா பிரயாணம் பண்ணி வேத சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி அந்த சத்தியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த விசுவாச அந்த வாழ்வுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி பிரத்யேகமாக அவரை வழிநடத்துகிறார். ஒரு எழுத்தாளராக மாறுகிறார். ஒரு வைத்தியன் ஒரு எழுத்தாளராக மாறுகிறார். அதுபடி எழுத்துக்கள் பாருங்கள், மிக அற்புதமான எழுத்துக்கள். மத்தேயு எழுதினது யூதருக்கு எழுதினார். இந்த மார்க் என்பவர் பொதுவாக அவர் இயேசு ஒரு மனிதன் என்று எழுதினார். இங்கே லூக்கா எழுதும்போது இவர் கிரேக்கர்களுக்காக, புறவினத்தாருக்காக இவர் எழுதுகிறார். மிக அற்புதமான ஒரு மனிதர். பாருங்க, இந்த எழுதும் ஆற்றல் என்பது ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கும் போது, அதாவது ஊழியம் என்பது ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கும் போது நம்ம விட்டு கொடுத்தால் மட்டுமே நம்மை வேகமாக எடுத்து பயன்படுத்துவார். பவுலோடு 8-9 ஆண்டுகள் இவர் பிரயாணப்பட்ட பிறகு அவரோடு கூட இந்த முதல் மிஷனரி பயணத்தில், 2ஆம் மிஷனரி பயணத்தில் அவர் இலைமறைக்காரையாக அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறார். பாருங்க, அப்படி சென்று கொண்டிருக்கிற காலங்களில் தான் அவருக்கு தோன்றியது. என்ன தோன்றியதுன்னா, சுவிசேஷத்தையும் எழுத வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? விசுவாசத்தின் திறவுகோல் தான் சுவிசேஷம். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால் பிரமாணங்கள், அதாவது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும், பாவ பரிகாரம் செய்ய வேண்டும், பிரமாணங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நியதி போய்கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த பிரமாணம் அடி வாங்கி, அல்லது பிரமாணத்தை அவர் கேன்சல் பண்ணிவிட்டு விசுவாசத்தை அவர் முன்னே கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன? கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற விடுதலை வாழ்வை பற்றி விசுவாசிப்பது தான் விசுவாச வாழ்வு. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது விசுவாச நியாய பிரமாணமா, விசுவாச கேள்வியா என்று அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தின் மேலே கட்டப்படுகிற இந்த புது உடன்படிக்கை சத்தியத்திற்கான ஒரு சுவிசேஷத்தை தான் லூக்கா எழுதுகிறார். இந்த லூக்கா எழுதும்போது பார்த்தீங்கன்னா, அவர் துவங்கும்போது பார்த்தீங்கன்னா, சகல ஆயத்தங்களையும் செய்து அவர் தன்னுடைய பேனா முனையை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அதை எழுதினார். இன்றைக்கு பாருங்கள், இந்த புது உடன்படிக்கை சபையில் வருகிற எல்லா தேவ பிள்ளைகளும், எல்லா மனிதர்களும் கட்டாயம் இந்த லூக்கா என்பவர் எழுதின இந்த நற்செய்தி, லூக்கா நற்செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதோடு மட்டுமல்ல, திருச்சபையினுடைய வரலாறையும் இந்த லூக்கா தான் எழுதுகிறார். 2 நூல்கள், மிக முக்கியமான ஒரு நூல்கள். இந்த நூல்களை எழுதும்படி பரிசுத்த ஆவியானவர் லூக்காவை நிர்பந்தித்து அபிஷேகித்து அவரை நடத்துகிறார். கீழ்ப்படிதல் உள்ள மனுஷிய சர்வ வல்லமுள்ள தேவன் பயன்படுத்துவார். இதுதான் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களை எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை எடுத்து மிக வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் லூக்கா. லூக்கா ஒரு புறவினத்தான். பாருங்க, யூத மார்க்கத்திலிருந்து வந்த பவுல் பவுலினாலே வழிநடத்தப்பட்ட இந்த லூக்கா பவுலுடைய நிருபங்களுக்கு முன்னாலே இருக்கிற சுவிசேஷத்தை எழுதுகிற ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பவுலோடு கூட நடந்து சென்றிருந்தாலும் பவுல் தன்னுடைய கடிதங்களை அவர் எழுத ஆரம்பிக்கும் போது, இன்னும் சொல்ல போனால் பவுலுடைய கடிதங்களில் உதவி செய்தது லூக்கா என்று நம்ம வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிருபையை இந்த லூக்கா பெற்றிருக்கிறார். அதனால் எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தினுடைய அந்த மகிமையை கொடுப்பார் என்றால், யோவானுடைய ஆவி உடையவர்களுக்கு அவர் கொடுப்பார். யோவானுடைய ஆவி என்ன தெரியுமா? யோவானுடைய ஆவி அர்ப்பணிப்பும் ஜபமும் தான். எந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜபத்தில் தரித்திருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜபத்தில் தரித்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை எடுத்து வரும் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரியமானவர்களே,
லூக்கா ஒரு சராசரியான ஒரு மனிதன். அவரை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் ஒரு அற்புத அடையாளமோ ஒரு அதிசயமோ ஒரு தீர்க்க தரிசனமோ பிரபல்யமான எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. அவர் மிக அமைதியான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான ஒரு மனிதர். ஆனால் மிக அசாதாரணமாக இன்றும் வருகிற சந்ததியாக அவருடைய எழுத்துக்கள், அவருடைய ஊழியங்கள் நமக்கு பயன்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களை அர்ப்பணித்தால் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சிலாக்கியங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். லூக்காவை எடுத்து பயன்படுத்தின கர்த்தர் எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.